இன்றைய பஞ்சாங்கம் மே 10, 2026 10/5/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி மதியம் 3:08 வரை. அதன் பிறகு நவமி திதி. யோகம் சரியில்லை. மிதுனம் மற்றும் கடக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்று மதியம் 12:13 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மதியம் 12:13 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷராசி 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. மதியம் 12:13 மேலே குருவின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். சில பெரிய மனிதர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்போ அல்லது நேரில் சந்திக்கும் அழைப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு அலைச்சல் இருக்கும். ஆனால் உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் மூக்கு நுழைக்காதீங்க. அனாவசியமாக போயிட்டு அவமானப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதியம் 12:14 மேலே உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய வேலையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் பண விவகாரங்களில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். நீங்கள் வார்த்தையை கொடுத்து உங்கள் கௌரவத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் உடலும் மனமும் சோர்வடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறனால தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் உடன் பிறந்தோரின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த உடன் பிறந்தோரின் மரியாதை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகளின் மரியாதையின் காரணமாக அவர்களுக்கு உங்களுடைய உதவி பேருதவியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் வெற்றி அடைவார்கள். ரிஷப ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. மத்தியானம் 12:13 மேலே குரு பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இன்னும் ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வராரு. ஒரு பெரிய லாபம் அல்லது பெரிய சேமிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. இன்று கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் எதிர்பாலின நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய கஸ்டமர்ஸையும் புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய மரியாதை உயர்வின் காரணமாக லாபங்கள் பெருகும். படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்பை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய கடுமையான உழைப்புக்கான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்னைக்கு மத்தியானம் 12:13 9ஆம் இடத்துக்கு போறாரு. குரு பார்வையில் வராரு. இதனால உங்களுக்கு தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால எந்த கெடுதலும் ஏற்படாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் வெளியில் போயிருக்கீங்க அப்படின்னா மத்தியானம் 12:30 மணிக்கு லஞ்சுக்கு வரும்போது உங்கள் வீட்டில் உங்களுக்கு சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தையால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் மத்தியானம் 11 மணிக்கு மேலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் சாதனை செய்வதற்கான அந்த வைராக்கியம் இருக்கும். அது வெற்றியாகவும் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 11 மணிக்கு முன்னாடி உங்களுடைய எந்த முயற்சியும் மன சலனத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பண விவகாரங்கள் சொன்ன சொல் காப்பாற்றுவதில் தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மன உளைச்சலை ஏற்படுத்தும். தந்தை மூலமாகவும் உங்களுக்கு மனசங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அயல்நாடு தொடர்பான விஷயங்கள் மதியத்துக்கு மேலே நற்செய்திகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். மத்தியானம் 12:13 வரை. அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுடைய செலவுகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மதியத்துக்கு மேலே அலைச்சல் இருக்கும். இன்று உங்களுக்கு பணவரையமும் வீண் அலைச்சலும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறீங்க, அதை முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு நீங்கள் கடனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். யாரையும் நம்பி எந்த ஒரு உதவியும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். எல்லாரும் கூட இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்காம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்னா அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் மதியம் 1 மணிக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக, தொழில் ரீதியாக, அரசியல் ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் முன்னுக்கு பின் முரணாக பேசி தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே சமயம் அடுத்தவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மேல் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகளால் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி இன்னைக்கு மதியம் வரைக்கும் உங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை நினச்சி மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனால் அதே சமயம் மதியம் 12:13 சந்திரன் உங்களுடைய சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். எதிரிகளின் வளர்ச்சி தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு மலர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் அவமானங்களிலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதியும், உங்களுடைய வியாபாரத்தில் புதிய அனுகூலமும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
உடம்புல இருந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு செவ்வாய் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி அவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய வெற்றிகள் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு மனசு அலபாயும். அதுக்கப்புறமா அந்த வெற்றி செய்திகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நட்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக சில விஷயங்களில் நீங்கள் டிசிஷன் மேக்கிங்கில் டிலே பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஆனால் மத்தியானம் 12:30 மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வெற்றி செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். சில புதிய அறிவுரைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும். தந்தை விஷயமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அரசாங்க ரீதியாக பதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அது நல்ல செலவாக இருக்கும். மனசில் கவலையை போக்கக்கூடிய செலவாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் நீங்கள் அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையில் இருக்கீங்க. குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இன்னைக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடைய ஆஃபீஸில் லோன் வாங்கி கொடுப்பீங்க, அல்லது ஆஃபீஸ் சம்பந்தமான இடத்துல நீங்கள் லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால அந்த வருமானம் உங்களுக்கு பெருசாக லாபத்தை தராது. துலாம் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு மன உளைச்சலையும் சோர்வையும் தரும். அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஆதாயத்தை கொடுத்தாலும் நீங்கள் பேசுகிற பேச்சு அடுத்தவங்க எதிரில் உங்களுக்கு அவமரியாதையை சுயமரியாதை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். குடும்ப தெய்வத்தை வழிபடுறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அது உங்களுக்கு மனநிறைவை தரும். தந்தை வழியில் உங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுடைய இஷ்டமான செயல்பாடுகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு உடம்பும் மனசும் லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டயர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அலைச்சல் அதிகரிச்சிருச்சு. இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தந்தை வழி உறவுகளின் பண தேவைகளையோ பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் உடன்பிறப்புகளின் பண உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கௌரவ உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல பெரிய மனிதர்கள் அல்லது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். உத்தியோக ரீதியாக இன்று வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அஃபீஷியலாக இல்லை உங்களுடைய பொது சேவை மனச்சேவை சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று மதியம் 12 மணி 13 நிமிடங்களுக்கு 4ஆம் இடம் போகிறாரு. குரு பார்வையில் வராரு.
இது உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருகுவதற்கும் சுக அதிகரிப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. சுப செலவுகள் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு, பூமிகாரகன். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். கடன் சம்பந்தமாகவும் இன்றைக்கி செலவுகள் இருந்ததுன்னா அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. கடன் அடைக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேலே நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் மதியத்துக்கு மேலே மாற்றங்களை சந்திக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே வகையில் உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயார் சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், உங்கள் ஆரோக்கியமோ உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மதியம் 12 மணிக்கு உள்ளார உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மதியம் 12 மணிக்கு மேலே உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சலை சந்திப்பீங்க. சாயந்தரம் குழந்தைகளை கூட்டிகிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போனீங்கன்னா அது உங்களுக்கு நேர விரயத்தையும் நாள்பட்ட சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெற்றி செய்தி இன்று மதியத்துக்கு மேலே வருவதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துலேருந்து கடன் உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இஎம்ஐ பிளாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்கால வளத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் அதிக ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில், கடன் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மன நிறைவை தரும், வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிகளின் உதவி லாபமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தம்பி தங்கைகள் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு உதவிகரமாக செயல்படுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மகர ராசி, உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று மதியம் 12 மணி 13 நிமிடங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் மத்தியானம் வரைக்கும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய பண வருமானத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் இருக்கும். மதியம் 12 மணிக்கு மேலே உங்களுடைய வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்கள் மூலமாக வரவேண்டிய பணபாக்குகள் வசூலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க ரீதியாக பொறுப்புகள் கூடுவதற்கான சூழ்நிலை, எதிரிகளாலும் மதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் வெற்றி கிடைக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பூமி தொடர்பான வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் வரைக்கும் உங்களுக்கு தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு சிறு குழப்பத்தை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதன் மூலமாக பண வருமானமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடம்பு கொஞ்சம் அசதி இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உடம்புல உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும்.
பைல்ஸ் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமாக கவனமாக இருந்துக்கோங்க. அஜீரண கோளாறும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று மதியத்துக்கு மேலே உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால வியாபார ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். கும்பராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மனக்குழப்பத்தை, கடன் சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்துவார். கடனை வாங்கிறது எப்படின்னு தெரியாது, ஆனால் கடன் தேவை இருக்குது, பண தேவை இருக்கும். பண தேவைக்காக சில இடத்துல கை நீட்டுவங்க, அது வராமல் இருக்கும். மதியம் 12 மணி 13 நிமிடங்களுக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு நண்பர்களின் உதவி அல்லது சக பணியாளர்கள் உதவி அல்லது உங்களுடைய உறவுகளின் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு தன வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் சற்று காட்டமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு உதவி பண்ண போகிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்ட உதவி மத்தியானத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவருடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகளை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் வரை உங்களுக்கு மன தெளிவற்ற சூழ்நிலை ஏற்படும். மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு கடன், எதிரிகள், கவலை, ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். ஆனால் மத்தியானம் 12:15 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதையும் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு வியாபார அனுகூலமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தனயோகம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் அவங்களுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்களுக்காகவோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நேர விரயம் ஏற்படும். ஆனால் அது சம்பந்தமாக உங்களுக்கு மனசில் இனம் புரியாத கவலை, கோபம், எரிச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மத்தியானம் 12:15 மணிக்கு மேலே பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களிடம் கேட்ட கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக பண பிரச்சனைகள், பண தட்டுப்பாடுகள் தீர்வதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, லாபம் மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு பகல் வேளையில் பிஃபோர் 12 o'clock அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் 12 மணிக்கு மேலே செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படாது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்கள் உடம்புலையும் இடுப்பு சம்பந்தமாக அல்லது முட்டி சம்பந்தமாக, கால் சம்பந்தமாக ஏதாவது மருத்துவ ரீதியான தேவை இருந்ததுன்னா அது சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் வண்டி வாகனம் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அது சம்பந்தமான அலைச்சல் சங்கடத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே வெளியூர் பிரயாணங்களோ அல்லது உங்களுக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் அது அலைச்சலை கொடுக்கும், செலவுகளை ஏற்படுத்தும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகளும் பண விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சமயோஜித வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே சுப செலவுகள் ஏற்படும். உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான காரணத்தினால வெளியூர் பிரயாணங்கள் அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரணத்துக்கு விமோசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் கடனை அடைக்கும் முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சக பணியாளர்கள் அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்தின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை, அதாவது வேலை போயிடுமோ இல்லை வேலை கிடைக்காதோங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை மாறி உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.